இப்போ எஸ்ஐஆர் அப்படின்னா பழசு ஒன்று இருக்குது, புதுசு ஒன்று இருக்குது. ஏன்னா எஸ்ஐஆர்ன்றது புதுசு கிடையாது. எப்பவுமே வாக்காளர்கள் பட்டியலில் நம்ம சரி பார்க்கிறது அப்படிங்கிறது காலகாலமாக நடந்துட்டு இருக்க மேட்ரு. அதில் பழைய வெர்ஷன், புது வெர்ஷன். இந்த பழைய வெர்ஷன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, புது வெர்ஷன் பல பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். யார் அவர்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் தான் 2003 இருக்க எஸ்ஐஆருக்கும் 2025 இப்போ இருக்கிற எஸ்ஐஆருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் பேசிக்காக ஒரு வாக்காளர் இருக்காரா இல்லையா, அவர் ஏற்கனவே வாக்களிச்சிருக்காருன்னா அவர் கரெக்டான பட்டியலில் இருக்காரான்ற ஜென்ரலான ஒரு வெரிஃபிகேஷன் தான் போய்ட்டுருக்கோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் ஏகப்பட்ட குல்மால்லாம் பண்ணினுங்கிறாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கா டாக்குமெண்ட் எடுத்துனுவான், அப்போ இதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஒரு மறைமுகமான என்ஆர்சி மாதிரி கொண்டு வராங்க, நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப். அதை இதில் மறைமுகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக அவங்க என்ஆர்சியை எப்படி கொண்டு வர முடியாமல் கஷ்டப்பட்டாங்களோ இது மூலமாக அந்த என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க பாஜக. அதனால் வாட்ச் அவுட்டுனே இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு வார்னிங்காக போட்டிருக்காரு செல்வ பெருந்தகை அவர்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த எஸ்ஐஆர் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதை ஒத்திவைக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு வேண்டுமானால் அவர்கள் நடத்தி கொள்ளட்டும். அதுவும் 2003 எஸ்ஐஆர் முறைப்படி தான் நடத்த வேண்டும். 2003 எஸ்ஐஆர் வேறு, 2025 எஸ்ஐஆர் வேறு. நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுகிறோம், அது வேறு இது வேறு. அதில் உள்ள சரத்துகள் இதில் இல்லை, அதில் உள்ள நிபந்தனைகள் இதில் இல்லை. இது கூடுதலாக மறைமுகமான என்ஆர்சியை செய்வதற்கான வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள்.